இறைவன் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இந்த நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். ஒரு வருடத்தை ஆண்டவருடைய ஆலயத்தில் ஆரம்பித்து ஆண்டவருடைய ஆலயத்திலே நிறைவு செய்து இன்னொரு புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை கிறிஸ்தவர்களாகிய நாம் பெற்றிருக்கின்றோம். அவ்விதமாக இந்த 2025 ஆண்டுடைய கடைசி மணித்துளிகளுக்குள் வந்திருக்கின்ற நமக்கு முன்பாக இந்த 77வது சங்கீதத்தை ஆண்டவர் வைக்கின்றார். இந்த சங்கீதத்தை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக இந்த ஆண்டின் துவக்கத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு சட்ட வாக்கியம், பூர்வ முதல் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களை கட்டுவார்கள், தலைமுறை தலைமுறையான அஸ்திபாரம் எண்ணி கட்டுவார். ஏசாயா 52:12. இந்த 77வது சங்கீதத்தை நாம் படிக்கின்ற பொழுது 5வது வசனம் சொல்கிறது, பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருடங்களையும் சிந்திக்கிறேன். பூர்வ நாட்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த இந்த சங்கீதம் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இந்த சங்கீதத்தை நாம் பார்க்கின்ற போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒரு இருள் நிறைந்த சூழ்நிலையை குறிக்கின்றது. பல கேள்வி கணைகள் நிறைந்த ஒரு காலகட்டத்தை இந்த சங்கீதம் வெளிப்படுத்துகின்றது. இந்த சங்கீதம் பெரும்பாலும் பாபிலோனிய அடிமைத்தனத்தை குறித்து எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சங்கீதத்தை சங்கீதக்காரன் ஆசா பாடுகின்ற போது அவன் மிகுந்த உரத்த குரலிலே அழுகையோடு பாடுகின்றான். ஆபத்து நாளிலே இந்த சங்கீதத்தை பாடுகின்றார். அவனுடைய ஆவி தொய்ந்து போன ஒரு நிலைமையிலே பாடுகின்றார். தூக்கம் இல்லாத பல இரவுகள், கண்ணீரும் கவலையும் நிறைந்த பல சூழ்நிலைகள் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. அந்த சூழ்நிலை தான் பலவிதமான கேள்வி கணைகள் அவனுக்கு வருகிறது. ஒருவேளை இந்த ஆண்டை நிறைவு செய்கிற நமக்குள் பல கேள்வி கணைகள் இருக்கலாம். ஐயோ, என்னுடைய வாழ்க்கையிலும் கண்ணீரின் பாதையிலே நான் சென்று கொண்டிருக்கிறேன், எப்படி நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியும்? இந்த சங்கீதக்காரத்தில் என்ன கேள்விகள் காணப்பட்டது? 7வது வசனத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ, அவர் தயை செய்யாதிருப்பாரோ, கிருபை முற்றிலும் அச்சு போயிற்றோ, வாக்கு தத்தம் ஒழித்து போயிற்றோ, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, தம்முடைய கோபத்தினாலே இரக்கங்களை அடைத்துக் கொண்டாரோ. இந்த கேள்விகள் 6 கேள்விகள் சங்கீதக்காரனுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. 10வது வசனத்தில் சொல்கிறான், அப்பொழுது நான், இது என் பலவீனம், என்னுடைய பலவீனத்தின் நிமித்தமாக இந்த கேள்விகள் என்னுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இது என்னுடைய வருத்தத்தின் நிமித்தமாக வந்த கேள்விகள். அவனுடைய வாழ்க்கையில் இந்த கேள்விகளுக்கு இணையாக பல கண்ணீர்களுடனும் ஆபத்துகளுடனும் பல பிரச்சனைகள் நெருக்கங்களின் மத்தியிலே பயணித்த ஒரு காலகட்டம். அப்பொழுதுதான் இந்த சங்கீதக்காரன் சொல்கிறான், உன்னதமானுடைய வருடத்தில் உள்ள வருடங்களை நினைவு கூறுவேன். இந்த சங்கீதத்தில் கடவுளை 3 கோணங்களிலே அவன் பார்க்கின்றான். ஒன்று, அவர் உன்னதமான கடவுள். உன்னதமான கடவுள். என்னுடைய வாழ்க்கையிலே அது ஆபத்து நாளாக இருக்கலாம், என்னுடைய நாட்கள் முழுவதும் பிரச்சனைகளாகவே சென்று கொண்டிருக்கலாம், ஆனால் என்னுடைய ஆண்டவர் உன்னதமான கடவுள். அடுத்தவர் சொல்கின்றார், நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? 13வது வசனத்தில் சொல்கிறார், பெரிய தேவனாக யெகோவா தேவனை பார்க்கின்றார். உன்னதமான தேவனாக பார்த்தவர் இப்பொழுது பெரிய தேவனாக பார்க்கின்றார். அடுத்து 14வது வசனம் சொல்கிறது, அவர் அதிசயங்களை செய்கிற தேவன் என்று அவர் பார்க்கின்றார். அப்படி என்றால் இந்த இருள் நிறைந்த சூழ்நிலை, பிரச்சனை நிறைந்த சூழ்நிலை, பாழாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆதி காலத்தை சிந்தித்து பார்க்கின்ற போது கடவுள் உன்னதமானவர், கடவுள் பெரியவர், கடவுள் அதிசயங்களை செய்கிறவர் என்பதை அவன் தன்னுடைய சிந்தைக்கு கொண்டு வருகிறான். இந்த கடைசி மணித்துளிகளிலே கர்த்தருடைய ஆலயத்திற்குள் இருக்கின்ற நமக்குள் பலவிதமான கேள்வி கணைகளோடு நாம் இருந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் நம்முடைய பிரச்சனைகளை காட்டிலும் உன்னதமானவர், அவர் நம்முடைய பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர், அவர் நம்முடைய ஆபத்துக்களை காட்டிலும்
அதிசயங்களை செய்யக்கூடியவர் என்பதை ஆண்டவருடைய வேத வசனம் நமக்கு நினைவூட்டுகின்றது. மிக அழகாக இந்த சங்கீதத்தை சங்கீதக்காரன் முடிக்கின்றார். 19வது 20வது வசனத்தில், உமது காலடிகள் தெரியப்படாமல் போயிற்று. ஏன் இந்த சங்கீதக்காரனுக்குள் கடவுளை குறித்த இவ்வளவு அறிவு இருந்தாலும் பல கேள்விக்கணைகள்? காரணம் என்ன? கடவுளுடைய காலடிகள் அவனுக்கு தெரியப்படாமல் போயிற்று. அப்படி என்றால் ஆண்டவர் அவன் விரும்பின வண்ணமாக, அவன் பார்க்கும் வண்ணமாக வழி நடத்தியதை அவன் உணர்ந்து கொள்ளவில்லை. இதை ஒரு சமூகத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். ஒரு கடினமான பாதையின் வழியாக கடவுளும் ஒரு மனிதனும் நடந்து செல்கிறார்கள். இருவரும் களம் பிடித்து நடந்து செல்கின்றார்கள். இன்னும் நெருக்கமான பாதை வருகின்ற பொழுது இவன் பார்க்கின்றான், அங்கு 2 கால்களுடைய அடிச்சுவடுகள் மாத்திரமே வருகிறது. அதற்கு முந்தையதை எல்லாம் பார்க்கின்ற பொழுது 4 கால்களுடைய அடிச்சுவடுகள் வருகின்றது. அப்பொழுது அந்த மனிதன் நினைக்கின்றான், கடவுள் என்னை கைவிட்டு விட்டார், கடவுள் என்னோடு பயணிக்கவில்லை, கடவுள் என்னை தனித்து விட்டு விட்டார் என்று எண்ணுகின்றான். அந்த பயணம் முடிந்த பிற்பாடு கடவுளத்தை கேட்கின்றான். அப்போது கடவுள் சொல்கின்றார், அந்த 2 கால்களும் உன்னுடைய தடங்கள் அல்ல, என்னுடைய தடங்கள். நான் உன்னை சுமந்து கொண்டு வந்தேன். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பல சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மை வழி நடத்தியதை நாம் நம்முடைய உலக ரீதியாக புரிந்து கொள்ளாவிட்டால், இன்றைக்கு இந்த ஆலயத்திற்கு நாம் இருப்போம் என்றால் ஆண்டவர் நம்மை அவருடைய சித்தத்தின்படி வழி நடத்தி இருக்கின்றார். உன்னதமான கடவுளாக, பெரிய கடவுளாக ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவராக நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். பாழாக்கப்பட்ட ஸ்தலங்களை திரும்ப கட்டுகின்ற ஆண்டின் நாட்களை கர்த்தர் இந்த ஆண்டிலே நமக்கு தந்திருக்கின்றார். ஒருவேளை அந்த பூர்வ நாட்களை திரும்பி பார்க்கின்ற பொழுது அது நமக்கு எதிர்மறையான சூழ்நிலைகளாக இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மோடு இந்த ஆண்டிலே பயணித்திருக்கின்றார். ஒரு 100 ஆண்டுக்கு முன்பாக ஒரு கிராமத்தில் ஒரு கொடிய வியாதி, அந்த கிராமத்தில் அநேகர், அந்த சிறு பிள்ளைகள் அதிகமாக பாதிக்கப்பட்டார்கள். கிராமமே கண்ணீரிலும் கவலையிலும் துக்கத்தில் மிதந்து கொண்டிருந்தது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. அந்த சூழ்நிலையிலே அங்கு அந்த ஜனங்கள் இணைந்து ஆண்டவரை தேடினார்கள். அந்த காலரா வியாதி சில சிறு பிள்ளைகளை பழி வாங்கி இருந்தது. அநேக நபர்கள் பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டார்கள். ஆண்டவர் அந்த சூழ்நிலை அந்த மக்களுக்கு ஆதரவாக இருந்து அந்த கிராமம் அழியாமல் பாதுகாத்தார். அந்த கிராமம் தான் 100 ஆண்டுகளை கண்ட நம்முடைய தூய பவுல் ஆலயத்தை உடைய அடைக்கலப்பட்ட கிராமம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆதி நாட்களை திரும்பி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை அழிந்து போகாமல் தலைமுறை தலைமுறையாக நம்முடைய பகுதியிலே நம்மை வாழ வைத்திருக்கின்றார். 28 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்க்கின்ற பொழுது இதே ஆலயத்தினுடைய மேற்கூரை இடிந்து விழுந்தது. எப்படி முடியுமோ என்று எண்ணின பொழுது கர்த்தர் பாலான ஸ்தலங்களை மீண்டும் கட்டி எழுப்ப பண்ணினார். 3வது உதாரணமாக நமக்கு தென்புறத்தில் இருக்கக்கூடிய பல்நோக்கு மண்டபம் ஆண்டவர் திரும்ப எடுத்து கட்டிவிக்க பண்ணியிருக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் உன்னதமான கடவுள், பெரிய கடவுள், அதிசயங்களை செய்கின்ற கடவுள். பல நேரங்களில் நாம் பிரச்சனைகளை பார்த்தும், ஆபத்தை பார்த்தும், கண்ணீரின் சூழ்நிலைகளை பார்த்தும் நாம் திகைத்து போய்விட்டு கடவுள் எங்களை கைவிட்டு விட்டார், கடவுள் எங்களை மறந்து விட்டார், அவருடைய வாக்குத்தத்தங்கள் அற்று போயிற்று என்று நினைக்கின்றோம். ஆனால் அந்த ஆண்டை நிறைவு செய்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டுகின்றார். தலைமுறையாக உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் உன்னுடைய திருச்சபையும் நான் வழிநடத்தி செல்கிறேன். அந்த ஆதி நாட்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்து என்று ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகின்ற அந்த சிந்தையோடு நாம் இருக்கிற இடங்களிலே முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபைகளை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா?